Good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 8th standard textbookல இருக்கிற hobby turns into a successful career. இந்த லெசனில் இருக்கிற நம்ம புக் எக்ஸசைஸை பார்க்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 37ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், say true or false. இதை படிச்சுட்டு say it is a correct or wrongங்கிறத சொல்லணும். Mani's hobby is playing cricket. ஹாபி அப்படின்னா பொழுதுபோக்கு. மணியோட பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா பிளேயிங் கிரிக்கெட். இது கரெக்டாக தப்பாங்கிறத பார்க்கணும். இது வந்து ராங். ஏன் அப்படின்னா ஐ லவ் ரைட்டிங் ஸோ இட் இஸ் மை ஹாபி. ஐங்கிறது இங்கே யாரை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா மணியை ரெஃபர் பண்ணுது. மணி லவ்ஸ் ரைட்டிங் ஸோ இட் இஸ் ஹிஸ் ஹாபி. இட் இஸ் ஹிஸ் ஹாபின்னா என்னது, மணியோட ஹாபி வந்து ரைட்டிங். ஆனால் இங்கே நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தவறு. ஏன் அப்படின்னா மணியோட ஹாபி என்ன அப்படின்னா மணியோட ஹாபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டிங். ஸோ இட் இஸ் அ ஃபால்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது, இது வந்து ஃபால்ஸ். இட் இஸ் அ ஃபால்ஸ். இது வந்து ஃபால்ஸ். ஓகே, ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். செகண்ட் ஒன் பாருங்க, ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். இது கரெக்டாக, ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. இந்த டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹாபீஸ். ஹாபீஸ்னால் பொழுதுபோக்கு. ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. இப்போ இங்கே இடத்துல என்ன எழுதணும், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னா என்ன சொல்ல எழுதுவோம், ட்ரூன்னு எழுதுவோம். ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புளுங்கிறது கரெக்டு. தேர்ட் ஒன் என்ன, பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி பஸ். பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வந்து ஹாபியை வந்து டெவலப் பண்ணுறாங்க. பீப்புள் வந்து ஹாபீஸ் பொழுதுபோக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்கிறாங்க. பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டு டைம் பாஸ் அப்படின்னா என்னென்னா பொழுதுபோக்குக்காக தான் ஹாபீஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கங்கிறாங்க. அது கரெக்டான நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், people have hobbies not only to pass their free time but also to do something. அப்போ something useful. People have hobbies not only to pass their free time but also to do something useful. அப்போ இது வந்து டைம் பாஸ்க்கு மட்டும் செய்யலை, சம்திங் டு டூ யூஸ்ஃபுல், கொஞ்சம் வந்து உபயோகத்துக்காகவும் செய்கிறாங்க. இப்போ இது கரெக்டாக தவறு. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன்லி டைம் பாஸ்க்கு மட்டும் இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க, டு டூ சம்திங் யூஸ்ஃபுல் பட் ஆல்சோ டு டூ சம்திங் யூஸ்ஃபுல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். இப்போ இது வந்து ஃபால்ஸுன்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லுவோம், ஃபால்ஸுன்னு சொல்லுவோம். லெட் அஸ் வைண்ட் அப் ஒன்ஸ் அகெயின். மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட். தவறு. ஏன் அப்படின்னா மணியோட ஹாபி என்னது, ரைட்டிங். அதனால இது வந்து தவறு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஒரு சிறந்தது, யூனிக்னு என்னது, ஒரு சிறப்பான. டு பீப்புள் ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புளுங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் ஒன் டைம் பாஸ்க்கு மட்டும் ஹாபீஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல, டு டூ சம்திங் யூஸ்ஃபுல்காகவும் ஹாபீஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுவும் தவறு. ஸோ மணிஸ் ஹாபி இஸ் பிளேயிங் கிரிக்கெட், ஃபால்ஸ். ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள், ட்ரூ. People have hobbies only to pass time is a false. Let us see the next one. Choose the correct answer. Money imagine a world with dash. மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மியூசிக் அண்ட் மியூசிஷியன், பில்டிங் அண்ட் ஸ்கல்ப்சர், மேஜிக் அண்ட் மெஜிஷியன். மியூசிக் அண்ட் மியூசிஷியன்ஸ், பில்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர், மேஜிக் அண்ட் மெஜிஷியன். ஸோ இது மூணில் என்ன ஆன்சர் கரெக்டுன்னு பார்க்கணும். மணி இமேஜின் எ வேர்ல்டு வித். ஸோ இதோட ஆன்சர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஐ இமேஜின் எ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன். ஐங்கிறது இங்கே யார், மணி. மணி இமேஜின்ஸ் எ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்ன, மணி இமேஜின் எ வேர்ல்டு வித். கரெக்ட் ஆன்சர், மணி இமேஜின் எ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன். கரெக்ட் ஆன்சர் என்னது, மேஜிக் அண்ட் மெஜிஷியன். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் மணி இமேஜின் எ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன். மேஜிக் அண்ட் மெஜிஷியன் தான் கரெக்டான ஆன்சர்.
பாருங்க, when Mani started writing things, he was unable to describe them accurately, describe them fluently, describe them imaginatively. ஸோ என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் இங்கே இருக்கு பாருங்க. I was unable to describe them accurately. I was unable to describe them accurately. ஸோ ஆன்சர் பாருங்க, இங்கே ஐங்கிறது யார்? மணி. when Mani started writing things, he was, ஹீங்கிற இந்த இடத்துல வந்து அங்கே டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஐன்னு கொடுத்துருக்காங்க. he was unable to describe them accurately. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். describe them accurately தான் கரெக்டான ஆன்சர். when Mani started writing things, he was unable to describe them accurately. Fourth one, Mani feels writing is like dash. Mani feels writing is like dash. என்ன? painting the voice, engraving the voice, designing the voice. painting the voice, engraving the voice, designing the voice. So Mani feels writing, Mani feels, Mani என்ன நினைக்கிறாருன்னா writing is like, writing எப்படி இருக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் I feel writing is like painting our voice. ஐங்கிறங்க ரெஃபர். I feel, Mani feels writing is like painting our voice. அப்போ ஆப்ஷன் என்ன உங்களுக்கு? Mani feels writing is like painting the voice. ஆன்சர் என்னது? painting the voice தான் கரெக்ட் ஆன்சர். So when Mani started writing things, he was able to describe them accurately. Mani feels writing is like painting the voice. I hope you can understand all these exercise. I request the students kindly write this exercise one time in your paper and send it through WhatsApp. Thank you.